ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மியூசியம் சுற்றி பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா டாக்ஸி புக் பண்ணி போயிட்டுருக்குறோம். இதுதான் பார்த்திங்கன்னா மியூசியத்தோட என்ட்ரன்ஸு. ரொம்ப பெருசு இல்லை, ஒரு சின்ன மியூசியம் தான். இதில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே மேப் வச்சுக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தாவே தெரியும். மொத்தம் 3 ஃப்ளோர் தான். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அனிமல்ஸு, பேர்ட்ஸு இதோட ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிலதெல்லாம் என்னென்னே தெரியல. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்க பாருங்க ஒரு ஆந்தை, சைடில் திரும்பி பார்த்துட்டு. அப்படி போனீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன அனிமல்ஸு, சின்ன சின்ன பொம்மை, பேர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. யாரும் தொடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொண்டு போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இது என்னென்னு தெரியல, crocodile மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான என்னது பார்த்திங்கன்னா இதுதான், சவுண்ட் மேட்சிங் கேம் ஒன்று இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் என்ன சவுண்டு கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் போர்டை நவுற்றணும். ஊற்றி அது என்ன அனிமல் நீங்கள் சொல்லணும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொக்கையாக இருக்குன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போக போக பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பெரிய பெரிய விலங்கோட ஸ்டாச்சு, பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தால் லைட்டை தொட்டு பார்த்ததில் அதோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அச்சசல் ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இறந்த அனிமலோட முடியெல்லாம் எடுத்து இது மாதிரி இந்த பொம்மைக்கு வச்சுருப்பாங்க போல. நெக்ஸ்ட்டு அடுத்த ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சீ கிரியேச்சர்ஸ், இந்த ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ்ஸு, நண்டு, தேள், இது மாதிரி பார்த்திங்கன்னா நத்தை, இது மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த ரூமில் தான் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. 2 மான் பார்த்திங்கன்னா சண்டை போடுற மாதிரி, அதுவும் தரையில் வைக்காமல் ஒரு போர்டு மாதிரி வச்சு அது மேலே வச்சு சண்டை போடுற மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அனிமல்ஸு, ஒரு மாடு மாதிரி, மாடு, ஒரு மயில், அது என்னமோ நின்றுட்டுருக்கு. அது என்னன்னு தெரில. அதுக்கு பின்னாடி யாரும் பாட்டிலை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதை யாரும் எடுக்கலை. இது கொஞ்சம் கொடூரமானது, நான் உள்ளே பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்று, நான் பார்த்தீங்கன்னா பீரங்கின்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா கன்னுன்னு வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுக்குது பார்த்திங்களா, வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வார் 1 அப்போ கன் அண்ட் வெப்பன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் வெப்பனை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட தலை இதான் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஒட்ட வச்சுக்கிறாங்க. இந்த அனிமல்ஸில் இந்த கன்னை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. இதில் பார்த்திங்கன்னா பழங்காலத்து எல்லா டைப்பான கன்ஸும் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் ஃபோட்டோவை எப்படி கொண்டிருப்பாங்கன்னு. ஓகே கேஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடுவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எந்த இந்தியன் பொருளோட சம்மந்தப்பட்ட எந்த கண்டென்ட்டுமே கிடைக்கல. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் கிடைக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஏதோ ஓல்டு ட்ராயிங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரியல. நெக்ஸ்ட்டு இது யாரை குறுக்க வந்துட்டா? ஓகே ரைட்டு. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா இது க்ளோசிங் டைம் நாங்கள் வந்தது. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டஃப் கிடச்சிக்குது. லூட் அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற இந்த சிலை
அது பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தது. இந்த பிக்சருக்கு பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தது. இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ அதை ஒரிஜினல் வந்து நமக்கு காமிக்கல, சும்மா அதோடய ஃபோட்டோ மட்டும் தான் இப்போதைக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. அது ஏன் எதுக்குங்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்தில் எழுதிக்கிறாங்க பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தா தெரியும். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தால் வீடியோலேருந்து தெரியுமாயிரும். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் படிக்கிறீங்க, கொஞ்சம் அதை நிறுத்திட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த பிக்சருக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன் எங்கே கொடுத்துக்கிறாங்க, எபோ பிலோ அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கிடச்சிருச்சு. இது யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்னாடி ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா முதுகில் இருக்குது. அது யாருன்னு சொல்லுங்கள். குதிரை மேலே ஒரு பொண்ணு ஒன்று போயிட்டு இருக்கு. அது பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி. அவங்கள பற்றி டீட்டெயிலாக இருக்குது, நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லலை. ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் கூகுளில் பார்த்தாவே உங்களுக்கு கிடைக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஜார்ஜ் ஸ்கொயர் சிட்டி சென்ட்ரலில் இருக்கும். இவர் தான் பார்த்திங்கன்னா வந்து ராணி கோட்டை வந்து பார்த்திங்கன்னா முற்றுகிட்ட ஒரு ஸ்காட்லாண்ட்காரர். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக பழங்காலத்து மெட்டல் ஆர்மர்ஸு, கத்தி, கோடாரி. நம்ம ஊரில் அப்படி சொல்லுவோம், இந்த ஊரில் என்னென்னு தெரியல. ஈட்டிலே ஒரு கத்தி ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜப்பானோட ஆர்மர் போல், அது இங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி, மியூசியம் தானே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்திங்கன்னா வந்து இதுதான். வேர்ல்டு வார் 2 அப்போது இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சண்டை, அவங்களுக்கு கொடுத்த மெடல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் எழுதியிருக்கு. இது நான் எக்ஸ்ட்ரா எதுவும் பேசி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அது நீங்கள் படித்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இந்த வாய்ஸ் ஓவரும் போடல. இதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அதில் என்ன எழுதிக்கினா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இத்தனை நேரம் நான் வீடியோ போட்டுக்கும் சவுண்டு கிடச்சி பார்த்தீங்களா வந்து அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த டிவிலேருந்து தான் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான மெட்டல் ஆர்மர்ஸு வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்ததில்ல, கீழே படித்து பார்த்தாலும் தெரிஞ்சு என்னென்னா இது வந்து வைல்டு அனிமல்ஸை நேருக்கு நேராக சண்டை போடும்போது அந்த வீரர்கள் பார்த்திங்கன்னா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, நன்றி.